வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழகான வாசஸ்தலத்திலே நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் பலவிதமான விசாரங்கள் இருக்கலாம், நிறைய பாவங்கள் இருக்கலாம், பாவங்கள் நிமித்தம் கஷ்டங்கள் இருக்கலாம், மன துயரங்கள் இருக்கலாம், மன சஞ்சலத்தில் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் நாம் இப்பொழுது தேவனை துதிக்கும் பொழுது இந்த ஏலும் ஜெப வீட்டில் நிறைஞ்சிருக்கிற நீங்க மாத்திரம் அல்ல, இது லைவ் வழியா பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தினருமே தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலே பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தரை துதிப்பது நம்முடைய வேலை, காரியங்களை வாய்க்க பண்ணுவது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து பாடல் புஸ்தகத்திலே 1011வது பாடல். அலங்கார வாசலாலே வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே மீட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்த வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் நமக்கு நன்மை செய்தவரை பாடாமல் யாரை நாம் பாடப் போகிறோம்? அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் அல்லவா? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவை
நம்மை காப்பாற்றி வருகிற இயேசு கிறிஸ்துவை, நமக்கு உயிர் கொடுத்து வருகிற இயேசு கிறிஸ்துவை பாடாம யாரை பாட போறீங்க? சினிமா நடிகர்களை குறித்து பாட போறீங்களா? அரசியல்வாதிகளை குறித்து வாழ்க்கை போட போறீங்களா? வேண்டாம், விட்டுருங்க. ஒரு சினிமா நடிகனும் உங்களுக்கு ஒரு பருக்க சோறு தர போறதில்லை. ஒரு அரசியல்வாதியும் உங்களுக்கு ஒரு அரிசி தர போறதில்லை. அதனத காலத்தில் தேவன் அந்தந்த காரியங்களை செய்கிறவர். அரசியல்வாதிகளை நம்பி நீங்க இறங்குனீங்கன்னா வாழ்க்கை அழிஞ்சு போகும். சினிமா நடிகன் பின்னாடி போகினா சின்ன பின்னமாயிருவீங்க. இட் இஸ் எ வார்னிங். சினிமா நடிகன் பின்னாடி போனீங்கன்னா சின்ன பின்னமாய் போயிருவீங்க. நமக்கு இயேசு தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சினிமா நடிகனுக்காக நீ போஸ்டர் ஓட்டலாம். ஒரு சினிமா நடிகனுக்காக நீ மேலே ஏறி பாலாபிஷேகம் பண்ணலாம். ஒரு அரசியல்வாதி பின்னால ஒரு கோட்டர் பிரியாணிக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு நீ பின்னாடி ஓடலாம். ஆனால் உன் வாழ்க்கை அழிந்து போவதை அவரால் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை அழிவதை இயேசுவால் மாத்திரமே தடுக்க முடியும். இந்த இயேசுவை நம்பி வா, அவர்களை விட்டுவிடு. இயேசுவை நோக்கி பாடு, இயேசுவை துதி, இயேசுவை மகிமைப்படுத்து. ஒரு மனிதனை மகிமைப்படுத்தாதே, இயேசுவை மகிமைப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும். அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் ஆண்டவரே? கைகளை தட்டி உற்சாகமாய் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா,
உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செய்தியை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி, தடைகள் எதுவும் வராதபடி தேவன் நம்மை ஆவியினால உணர்த்தும்படி, சத்தியத்தை உணர்கிற உணர்வை நமக்கு தரும்படி நாம் ஜெபிப்போம். அருமையான மகள் ஸ்மைலி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ராஜா, மன்னியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த அருமையான மாலை விலைக்காம கூட அன்னக்கூடி நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்போ கூட வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உண்மை ததிக்கும்படியாக நிறுத்த அந்த கிருபைக்காம கூட அன்னக்கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் கூட ஏசப்பா செய்தி நேரத்துக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம் தகப்பனே. அப்பா, செய்தியின் மூலமாக நீங்கள் எங்களோட பேசுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா எங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் ஏசப்பா அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. அப்பா, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். மீதியான நேரத்தை உடைய கருத்தில் எப்போ கொடுக்குறோம், நிறைய பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தயவு செய்து உட்காருவோம். எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பீடாக போயிடுறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. கிருபையின் உனக்காக எசேக்கியேல்மா, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்து விடப்பட்டாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 16ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், 3, 4, 5 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், நீ பிறந்த உடனே உன்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, அதற்கான மருந்துகள் வைத்து சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை, நீ இரத்தத்தில் கிடப்பதை நான் பார்த்தேன். நீ தூக்கி எறியப்பட்டு போனாய், ஆகாதவள் என்று உதறி தள்ளப்பட்ட போனாய். உன்னுடைய நிலைமை அப்படி இருந்தது. அழுக்கடைந்தவளாய், இரத்த களரியாய், வேதனை அனுபவித்தவளாய், யாராலும் உன்னை பார்க்க முடியாதபடி, உன் அருகிலே வந்து உன் காயங்களை கட்ட முடியாதபடி தள்ளப்பட்டவளாய் கிடந்த உன்னை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த உன்னை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே எசேக்கியேல் 16 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். போதும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீ இரத்தத்தில் கிடப்பதை நான் கண்டு, மோசமான நிலைமையில தள்ளப்பட்டு ஒன்றுக்கும் உதவாத குடும்பமாய் நீ இருப்பதை பார்த்து, ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைகளாய் உன் பிள்ளைகள் இருப்பதை பார்த்து, எதுவுமே செய்ய முடியாத நிலையில் நீ ஒரு மாதிரியா சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை பார்த்து, உங்கள் சரீரெல்லாம் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இரத்த கலனியாய் இருப்பதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை கண்டேன். உன்னை கடந்து போகும் பொழுது நான் அதை கண்டேன். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ பிழைத்திரு என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க வியாதி படுக்கையில் இருந்து வேதனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், அவர் பிழைப்பூட்டுகிற கடவுள், பிழைக்க வைப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப தேவரீராகிய கர்த்தர் யார் கூடலாம் இருக்கிறாரோ, யாரெல்லாம் தேவனை நம்பி அவரே நமக்கு நம்பிக்கையானவர் சொல்லி அவரை விசுவாசிக்கிறீங்களோ, அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கடந்து போகும் பொழுது
அவர் அப்புறம் போகிறவர் போல் உள்ளவர் அல்ல, கடந்து போகிற பொழுது அப்படியே போட்டுட்டு போறவள் அல்ல, நம்மை பார்க்கிற தேவன். கடந்து போகும்போது பார்க்கிறாரு. பார்த்துட்டு நீங்க இரத்த கலனில கிடக்கிறத பார்த்து, உங்களுடைய கண்ணீரை பார்த்து, உங்களுடைய வேதனையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் அதை பார்த்தேன். அதுக்கு பிறகு சொல்றாரு, எதனால நீ பிரச்சனைக்குள்ளா இருக்கியோ அந்த பிரச்சனை ரிலீஸ் ஆகும்படி, நீ ஜீவனோடு இருக்கும்படி பிழைத்திரு என்று சொன்னேன். அவர் அப்படியே பிழைப்பூட்டுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, பிழைத்திரு என்று சொல்றது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். பெருகும்படி வைப்பேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நிர்வாணமும் அம்மனமாயிருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாய். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பே நீ என்னுடையவள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கடந்து பார்க்கும் பொழுது போகும்பொழுது நீ பருவ காலமா தான் இருந்த, நல்ல அழகா இருந்த, எல்லா விதமான வளர்ச்சி உனக்கு இருக்குது. நான் உன்னை பெருக பண்ணி இருந்தேன், எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா ஒரே ஒரு குறை உன்கிட்ட இருக்குது. நீ எப்படி இருக்கிற? ட்ரெஸ் இல்லாம இருக்கிற, நிர்வாணமா இருக்கிற. நிர்வாணம் சொன்ன உடனே நான் அப்படி சொல்லல. எல்லாரும் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் உலகத்துல வந்துட்டு, சரீரத்தை மூடுகிற ட்ரெஸ்ஸும் வந்துட்டு, நாகரிகங்கிற பேர்ல சரீரத்தை காட்டுகிற ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. ஆடைகள் அணிவது சரீரத்தை மூடுவதற்கும் சரீரத்தை பாதுகாப்பதற்கும், அடுத்தவருடைய கண்கள் நம்முடைய சரீரத்து மீது படாதபடி பத்திரமாய் இருப்பதற்கும், பிறருடைய உணர்ச்சிகளை நாம் தூண்டாதபடி ஜாக்கிரதையாக இருப்பதற்கும் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு உடையை கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாய் இருந்த பொழுது தோலினால் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு அணிவித்தார். உலகத்திலே முதல்ல டெய்லர் யாரு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் டெய்லர். முதல்ல ட்ரெஸ் மேக்கர் யாரு? அவர் தான் ரெடிமேட் ட்ரெஸ் என்ன செஞ்சாரு? தயாரிச்சதே அவர் தான். தோள்களினால் ஆடைகளை அணிவித்து அவர்கள் முழுவதும் மூடினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அணிகிற ஆடைகள் எப்படிப்பட்டது? நம்முடைய பையங்க அணிகிற ஆடைகள் எப்படிப்பட்டது? நம்ம எந்த விதமான கோலத்துல வெளியே போறோம்? நான் 2 நாள் டிஷர்ட் போட்டு வெளியே போனேன். ஐயா, நீங்கள் டிஷர்ட்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒத்துக்கிட்டேன், டிஷர்ட் போட்டு வரல அப்படின்ட்டு. எங்கள் வீட்டிலே திட்டுவாங்க, டிஷர்ட்லாம் போட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. அதே நேரத்தில் ரோட்டில் பார்த்தா நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் இருக்கிறதுலே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் என்ன செய்வாங்க? போவாங்க. பிள்ளைகள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரோட்டில் போகிறத பார்த்தா பெற்றோருக்கு பெருமை, என் பிள்ளை எவ்வளோ ஸ்டைலாக எவ்வளோ அழகாக மாடர்னாக போகிறான்ட்டு. அட பாவி, அந்த மாடனுக்கு பின்னாடி உனக்கு ஒரு பெரிய மகா பெரிய தீங்கு வருகிறது என்பது நீ அறியாமல் போனது என்ன? வஸ்திரங்களை உடுத்தி கொள்வது நம்முடைய மானத்தை மறைப்பதற்கும் நம்மளை கனப்படுத்துவதற்கும் தான் அந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மானங்களை, நம்முடைய இளமையை வெளியே காட்டி மற்றவர்களை கவர்ச்சித்து இழுப்பதற்காக நாம் ஆடைகளை அணிந்தோம் என்றால் நீ ஒரு விபச்சாரக்காரன், நீ ஒரு வேசி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ட்ரெஸ் அணிகிற விஷயத்தில், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிற விஷயத்தில் பெற்றோர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஏனென்றால் யாக்கோபுடைய மகளாகிய தீனாள் பலவர்ண ஆடையை அணிந்து கொண்டு மாலை நேரத்தில் தன்னுடைய சிநேகிதிகளை பார்க்க புறப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. அந்த யாக்கோபுடைய மகளுடைய நிலைமை என்ன ஆனது? யாக்கோபு கர்த்தருக்கு பிரியமானவன், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன். ஆனால் அவளுடைய மகள் பலவர்ண ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே சென்றாள். அங்கே உள்ள ஒரு வாலிபர்கள் கூட்டம் அவளை வைத்துக் கொண்டது. ஒரு வாலிபன் அவளை கெடுத்து விட்டான். அவளை அடிமையாக பிடித்து கொண்டு போனான். பல கொலைகள் அதற்கு பிறகு நடந்தது. அவருடைய சகோதரர்கள் போய் கேட்கிறாங்க, என் சகோதரியை நீ விபச்சாரியா மாற்றி விட்டாயே என்று. எல்லா விஷயங்களிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ வஸ்திரத்தை மூடுறக்கு ட்ரெஸ் இருக்கலாம், போட்டிருக்கலாம், ஆனால் ஒரு வஸ்திரம் குறைவுபடுகிறது, ரட்சிப்புங்கிற வஸ்திரம் குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்த பொழுது மற்றெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிற, உன் ட்ரெஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறது, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிறது. ஆனால் எந்த ட்ரெஸ் உனக்கு வேணுமோ அந்த ட்ரெஸ் உனக்கு இல்லை. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத உன்னை நான் பார்த்தேன்,
உன்னை நான் கண்டு அந்த என்னுடைய அவர் அணிந்திருந்த வஸ்திரத்தை எடுத்து ஆண்டவர் செஞ்ச காரியத்தை பாருங்களேன். அந்த நிர்வாணத்தை கண்டு அங்க போய் அந்த வஸ்திரத்தை அவரு போய் மூடல, தூரந்து என்ன செஞ்சாராம், வஸ்திரத்தை எறிந்தேன், எடுத்துக்கோ, ஏன்னா நீ நிர்வாணமாய் இருக்கிறாய். பிரியமானவர்களே, அந்த வஸ்திரத்தை எரிந்து அந்த வஸ்திரத்தை மூடின பிறகு, அந்த நிர்வாணம் மறைக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறார், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அப்ப என்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, என்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, என்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிர்வாணங்கள் மூடப்படுகிறதோ, அன்று நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவள் ஆனீர்கள். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் தான். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டு சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய். முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்தேன், என் வஸ்திரத்தை உனக்கு நீ பிழைச்சிருன்னு சொல்லிட்டேன், உன்னை நான் என்ன செஞ்சேன், அழகா பெருக பண்ணினேன், உனக்கு குறையா இருந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துட்டேன், நீ என்னுடைய ஆனா உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கொடுத்தேன். இப்போ வாசித்த வஸ்திரத்துக்கு மேலே உள்ள வஸ்திரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு பெண்ணானவள் என்னென்ன நகையெல்லாம் போடுவாளோ, நெற்றி சுட்டியிலிருந்து மெட்டி வரை என்னென்ன நகை உண்டோ அந்த நகை அவ்வளோத்தையும் வரிசையை பேர் சொல்ல உங்களுக்கு கூட தெரியாது. உங்களுக்கு கடுக்கணும் கும்மல், இது கம்மல், அந்த ஆடுற கம்மல், இந்த கம்மல் தான் தெரியும். அங்கே வாஸ்து பாருங்க, அதில் 12-13 விதமான நகை அலங்காரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அது மாத்திரமில்லை, அதில் சேஃப்டியான வசனம் இருக்கு. நான் உனக்கு விலையுயர்ந்த ஆடைகளை கொடுத்து மூடிக்கொள்வதற்கு எதை கொடுத்தேன், துப்பட்டாவையும் பட்டி துப்பட்டாவையும் கொடுத்தேன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் நம்ம பிள்ளைங்கள்லாம் துப்பட்டா போட்டால் போது, முதல்ல துப்பட்டா ஃபுல்லாக இருந்தது, அதுக்கு ஒரு ஒன் சைடாக தொங்கிட்டு போச்சு, பிறகு ரோட்டு விலையை இழுத்துட்டு போச்சு, இப்போ துப்பட்டாவையே காணும். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படி பிள்ளைகளை நடத்துகிறோம், கொஞ்சம் கவனித்து பாருங்க, யோசித்து பாருங்க. வருங்காலம் மோசமானது. எந்த மனிதனுடைய கண்களும் சரியான கண்கள் கிடையாது. எல்லாருடைய கண்களிலும் தீவினை இருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக வைக்கலன்னா, நான் அடிக்கடி சொல்ல, உங்கள் பிள்ளைகள் இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, என் பிள்ளை தப்பு செய்ய மாட்டாவா, காலேஜுக்கு கரெக்டாக போகிறா, கரெக்டாக கவனிச்சிட்டு இருங்க, நோட் பண்ணிட்டு இருங்க. இல்லை என் பிள்ளை அப்படி தான் இருப்பா, நாங்கள் டீசெண்டான குடும்பம், நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம், நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், என் பிள்ளைக்கு ஒன்றும் வராதுன்னா தலையில் மிளகா அரைச்சிருவா. பசங்க, என் பிள்ளைங்க நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு போகிறான், அதுக்கு போகிறான், என் பையன் நல்லா ஒர்க் பண்ணுறான், நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சேன். வர்ற டைமிங்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணாமல் லூஸில் விட்டுட்டு இருந்தீங்கன்னா, பின்னாடி பேட்டை வச்சு உங்களை தான் அடிக்க போகிறான், கிரிக்கெட் அடிக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு மகள் அவங்களோட தாயை ரோட்டில் இழுத்து போட்டு அடித்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். ஒரு சொத்துக்கு, ஒரு கடைக்கு ஆசைப்பட்டு மிருகத்தனமான அடி அடித்ததை பார்த்துருப்பீங்க. அப்போ பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரியாக இல்லைன்னாச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை உன் பிள்ளைகளை எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் பொழுதும், வெளியே போகும்போதும் அவன்கிட்ட என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் கடைக்கு போய் துணி எடுக்க போகிறேம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறேன்னு சொன்னால் அனுமதி கொடுக்காதீங்க. நீங்கள் தான் என்ன செய்ய போகணும், கூட்டிகிட்டு போகணும். எனக்கு பேக்கில் ஓப்பனாக இருக்க ட்ரெஸ் வேணும்கிட்ட பொலார்னு ஒன்று விடுங்க, தலையில் 2 கோட்டை கூட்டுங்க, சரவணா ஸ்டோரில் கூட்டமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. உங்கள் மனதுக்கு எது திருப்தியான வஸ்திரமோ அந்த வஸ்திரத்தை மகளுக்கு எடுத்து கொடுத்தால் அது எப்படி பாதுகாக்க இருக்குமோ அப்படிப்பட்ட பாதுகாப்பான வஸ்திரங்களை கொடுங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய வஸ்திரத்திலும், உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய பேச்சு எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இரு என்று வேதம் எச்சரிப்பதை நாம் மறந்து போனோமா? கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை என்ன செய்யுங்கள், உதறி தள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்தேன், எல்லா விதமான நகைகளால் உன்னை நான் அலங்கரித்தேன், இவ்விதமாய் என்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஸ்லாக்கியத்தை என்ன செய்து கொண்டாய், பெற்றுக்கொண்டாய். ரைட். இப்போ நீங்களாம் யாருன்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிப்பின் வஸ்திரத்தால் மூடப்பட்டவர்கள். நீங்கள் யாருடையவர்களாம்? இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க, ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருந்தோம், இன்னைக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன்? வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். அதே அதிகாரத்தில்
எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீயோவென்றால் நம்பி உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு அந்த முதல் லைனை வாசிங்க சிஸ்டர். நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் அழகை நம்பி போதும். அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது பைபிள் சொல்லுது. நீயோ வென்றால் உன் அழகை நம்பி கர்த்தருடைய வழியை விட்டு விலகி சோரம் போனாய். சோரம் போயிட்ட. நீ கர்த்தருடைய பிள்ளை தான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை தான். உங்க குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லை. இந்த ஒண்ணு இருந்தா தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். இந்த உலகத்துல உங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி கிடையாது, ஆனா சந்தோஷம் கிடையாது. ஏன் தெரியுமா? கொடுத்த கடவுளுக்கு விரோதமாய் நீ துரோகம் பண்ணினாய். உன்னை ஆசீர்வதித்த கடவுளுக்கு விரோதமாய் நீ பச்சை துரோகம் பண்ணினாய். உன்னை உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களினால், உலகத்தினுடைய ஆடம்பரங்களினால் மயக்கப்பட்டு பிசாசு தந்திரமான காரியங்களை உங்களுக்கு காட்டுவதில் மயங்கி கர்த்தரை விட்டு விலகி சோரம் போனாய், விலகி போனாய் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தில் விழுந்து போனாய், பெருமையில் விழுந்து போனாய், கர்த்தர் ஆசீர்வதித்ததை தகாத முறையில் எடுத்து செலவழித்தாய், சாராயம் குடித்தாய், விபச்சாரம் பண்ணுகிறாய், சூதாட்டம் ஆடுகிறாய், தேவனுடைய ஆலயத்தை புறக்கணித்து விட்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறாய். இவை எல்லாம் கர்த்தருடைய கொடுத்த ஆசீர்வாதங்களே கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில். தேவன் உனக்கு உழைத்து பிழைப்பதற்கு சம்பள பணத்தை கொடுக்கிறாரு. அந்த சம்பள பணத்தை எடுத்துட்டு போய் சாராய கடையில் கொண்டு கொடுத்தா அது நியாயமா? தேவன் உழைத்து பிழைப்பதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அதை கொண்டுட்டு போய் சினிமா தியேட்டர்ல 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கி படம் பார்க்கறது நியாயமா? ஆண்டவர் உங்களுக்கு உழைத்து பிழைக்கிறதுக்குரிய சம்பாத்தியத்தை வீடு நிறைய கொடுத்தா அதை எடுத்துக்கொண்டு வேசித்தனம் பண்ணுவது நியாயமா? ரேஸ்ல கொண்டு கொடுப்பது நியாயமா? சூதாட்டம் பண்ணுவது நியாயமா? வட்டிக்கு கொடுப்பது நியாயமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இந்த பூமியிலே இல்லை. உங்கள் மீது எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. பொய் சொல்லுகிறார்கள், திருடுகிறார்கள், பொய்யான இடுகிறார்கள், இரத்த சம்பந்தமான காரியங்கள், பழி வாங்குற காரியங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் மீது எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. இதோ விசாரிப்பின் நாட்கள் வரும்போது நான் கணக்கு தீர்ப்பேன். ஆண்டவர் இந்த நாளிலே அதைத்தான் சொல்லுகிறார். எல்லாம் உனக்கு கொடுத்திருந்தும் நீ சோரம் போன படினாலே நீ வியாதிப்பட்டாய். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கினாலே வியாதிப்பட்டாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதிப்பதற்கு பதிலாக வேறு காரியங்களை ஆராதித்து படினாலே சாபம் உன் குடும்பத்திற்கு வந்தது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த கற்பனைகள் இப்படி நடக்காததினால் சரீரம் முழுவதும் வியாதினால் பாதிக்கப்பட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி பாதிக்கப்பட்டாலும், நீ என்னை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே 60ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ஆகிலும் உன் இளவயதில் உன்னோட பண்ணின உடன்படிக்கையை நான் என் உடன்படிக்கையின்படியே நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இளம் வயதிலே நான் உன்ட ஒரு உடன்படிக்கை என்ன செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன். இளம் வயதிலே, இந்த இளம் வயதிலேங்கிறது 2 அர்த்தம் அதுல இருக்குது. நம்மளும் இள வயதா இருக்கும்போது அப்படியே எடுக்கலாம். ஆனா இந்த இள வயதுல ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, அவருடைய இரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு ரத்தத்தை சிந்தும் போது ஒரு 80-85 வயசு இருக்குமா? இல்ல, அவர் வாலிபன், சரியான வாலிபன். அவர் 33.5 வயது தான் இயேசுவுக்கு. அந்த இள வயதில் அவர் நம்மகிட்ட, இள வயதில் உள்ள நம்ம கூட அந்த இள வயது நாயகர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாராம். பாவ மன்னிப்புக்கு என்று அவருடைய இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இள வயதிலே நான் உன்னோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நான் நினைத்து பார்க்கிறேன்.
அதனால நீ சோரம் போன காரியங்கள், தேவனை விட்டு விலகி போன காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைத்து நான் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறபடினாலே அந்த உடன்படிக்கை நினைத்து உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்க வியாதியா இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சாபமா இருக்கலாம், நம்ம கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் தோல்வியா இருக்கலாம். நம் வீடு வீடா இருக்கும், ஆனா வீடு வீடா இருக்காது. வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகளுக்குரிய காரியத்தில் இருக்க மாட்டாங்க. அடங்காப்படையாரியா இருப்பான், சொன்ன சொல் கேட்க மாட்டான், அகம்பாவம் பிடிச்சவனா சுத்தி திரிவான், ஏத்து பேசுகிறவனா இருப்பான். உலகத்துல இந்த வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கு, 4 பிள்ளைகள் இருக்கு, இப்படிதான் பெருமைக்கு வேணும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் இறைவனுடைய வாழ்க்கைக்கும் சத்தியத்திற்கும் சம்பந்தம் இருக்காது. பெற்றோருடைய வாழ்க்கையும் பெற்றோர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க சத்தியத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. இதிலே சம்பந்தம் இல்லைன்னா இயேசுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் எப்படி வரும்? வேதம் சொல்கிறது, அவிவிசுவாசிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பிசாசுகளுக்கும் விக்கிரங்களுக்கும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. வேதம் பல விதத்தில் நம்ம எச்சரித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம அதையெல்லாம் காதுல வாங்கி கொண்டிருக்கிறோம். காலமே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் காதுல வாங்குறோம், வெளியே வரும்போது ஆமேன்னு சொல்லிட்டு வரோம், அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அது யாருக்கு அப்படியே ஆக கடவுது? தேவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை யார் ஏற்றுக்கொண்டு வரார்களோ அவர்களுக்கு அந்த வசனம் அப்படியே நிச்சயம் ஆகும். ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகிறது? ஏன் உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காமல் போகிறது? எதற்காக மருத்துவமனைகளை நோக்கி ஓட வேண்டும்? எதற்காக பெரிய பெரிய டாக்டர்களை நோக்கி ஓட வேண்டும்? எதற்காக பணம் தருகிறவர்களை நோக்கி ஓட வேண்டும்? ஏன் வசதியானவர்களை நோக்கி ஓட வேண்டும்? ஏன் சத்துருக்கு பயந்து காவல் நிலையத்துக்கு ஏன் ஓட வேண்டும்? ஏன் கோர்ட்டுக்கு ஓட வேண்டும்? எங்கேயுமே ஓட வேண்டியதில்லை. கர்த்தரை தேடுகிற சமயத்தில் தேடுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் வாசித்த வேத பகுதியிலே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே 15, 16, 17 வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள். ஆனால் முதல்ல 16ஐயும் 17ஐயும் வாசிங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம், இவர்கள் என்று சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன பிறகு சோரம் போய் விலகி போயிருந்தாலும் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். அப்ப நம்மளாம் யாரு சொல்லுங்களா? தூங்குறீங்களா? உயிரோட இருக்கீங்களா? பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம், அதான் இவர்கள். பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிற நீங்கள், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முன்னால நான் சொன்ன எல்லா காரியத்துக்கும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். இயேசுவினுடைய இரக்கத்தினால் உண்டான புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோமானால், நம்முடைய குடும்பங்கள் பெற்றுக்கொண்டோமானால், பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். எதெல்லாம் உங்க குடும்பத்துல கண்ணீருக்குரிய காரியமா இருக்கிறது சிந்தித்து பாருங்க. அப்படியே சீட்ல உட்காந்து யோசித்து பாருங்க. எதெல்லாம் நான் பெருமூச்சு விடுகிறேன், எதெல்லாம் நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், எதெல்லாம் நான் விரக்தி ஆகி கொண்டிருக்கிறேன், எந்த காரியத்தினால் விசுவாசத்தை விட்டு நான் விலக வேண்டிய சூழ்நிலை வருகிறது, எந்த பாவத்தை செய்து நான் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன், என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க, அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்மதம் இல்லாம போனதுனால என் குடும்பம் கர்த்தரின் குடியிருப்பாய் இல்லாமல் சாத்தானின் குடியிருப்பாய் மாறி போனதே, இருள் இருக்கிற குடியிருப்பாய் மாறி போனதே, என் வீட்டுக்குள்ள இருளின் ஆவி வருகிறதே, நான் என்ன செய்வேன் சொல்லி கலங்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருள் விலகி போகிறது, மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி எப்பொழுது பிரகாசிக்குமா? நீ என்னுடையவள் ஆனாய் என்று கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவர் கொடுக்கிற
துணிமணிகள், அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் இருப்போமானால் ராஜ்யங்களை பெற்றுக்கொள்கிற சிலாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்வாய். சோரம் போனாயானால், தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போனாயானால், சத்தியத்தை விட்டு விலகி போனாயானால் நீ கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற காரியம் எதுவுமே உங்களுக்கு நடக்காது என்பதை அறிவிக்கிறேன். எவ்வளவுதான் நீங்கள் முழங்கால் படியிட்டாலும், எத்தனை நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்தாலும், உங்களுடைய தேவைகளுக்காக எத்தனை முறை முழங்கால் யுத்தம் பண்ணினாலும், பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், பாவத்தின் பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று வேதம் எச்சரிக்கிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். குமாரனை உங்கள் விடுதலையாக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இயேசுவின் நிழல் இருக்கிறதா? இயேசுவின் நிழல் எப்படி வருமா? அன்று மரியாள் வசித்திருந்த வீடு, மரியாள் யூத ஸ்திரீகளிலே ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாய் இருந்தாள். ஆனா ஏழை பொண்ணு தான் இருந்தா. அந்த வீடு பரிசுத்தமாய் இருந்தது. அந்த தாய் மரியாள் பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த வாலிப பிள்ளை பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே தான் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு பரிசுத்தாவின் நிழல் அவள் மீது வந்தது. இன்னைக்கு உங்கள் வீட்டின் மீதும் பரிசுத்தாவின் நிழல் வர வேண்டும். அந்த பரிசுத்தாவின் நிழல் இருந்ததா தான் வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல், அந்த நிழலின் கீழே நீங்கள் வரும்படி இந்த நாளிலே இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு என்னென்ன பாவங்கள் நம்ம அறிந்தும் அறியாமல் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே என்னை ரட்சியும், உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தாங்கப்பா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, நாம் வேதத்தில் வாசித்தது போல, இவர் வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார்? இயேசுவின் இரத்தத்தால் தங்களை கழுவி சுத்தப்படுத்தியவர்கள். இவர்களுக்கு இனி பசி இருப்பதில்லை, இவர்கள் இனி தாகம் அடைவதில்லை. சூரியனாவது சந்திரனாவது எந்த விதமான, சூரியனால் வெப்பத்தினால் வருகிற வியாதி உங்களுக்கு வராது, குளிர்ச்சினால் உண்டாகிற வியாதியும் உங்களுக்கு வராது. அந்த எந்த விதமான துன்பமும் இருக்காது. கண்ணீர் விடுகிறக்கான காரியம் உன் குடும்பத்தில் நேர்ந்தால், ஆண்டவர் சொல்கிற, ஒரு மனிதன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு முன், உன் மனைவி உன் கண்ணீரை துடைப்பதற்கு முன், உன் கணவன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு முன், உன் பிள்ளைகள் உன் கண்ணீரை துடைப்பதற்கு முன், உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை உன் பெற்றோர் துடைப்பதற்கு முன் தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திவ்யமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஒப்பு கொடுக்கும்படி நாம் எழுந்திருப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் நமக்கு துணையாக வருகிறவர். நீங்க உடைக்கப்பட்டு வந்திருக்கீங்க, நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்க, நமக்கு துணையா வருகிற ஆண்டவர். அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட
பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இத்தருணத்தில் ஒருமைப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் பதிலளிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிட்ட ஏலிம் ஜெப வீட்டாரையும், உம்மை நோக்கி கூப்பிட்ட இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தாரையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிவித்திருக்கிறீர். ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை என்று அறிவித்திருக்கிறீர். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை அவர்கள் மீது தெளிப்பீராக. ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே ரட்சிப்பின் உடன்படிக்கையின் இரத்தத்தை தெளிப்பீராக. அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கரைப்பட்டு போன பழைய வஸ்திரங்களை அவர்கள் உதறி தள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஆடைகளை, புதிய அணிகலன்களை, புதிய ஆசீர்வாதங்களை எமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருள் செய்வீராக. தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வீட்டிலே பசிகள் தாகங்கள் இராதபடி, தரித்திரங்கள் இராதபடி, ஆண்டவரே, எந்தெந்த பிரச்சனைகளினால் குடும்பம் நிலைவரமில்லாமல் வேதனையில் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த நாளிலே இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவரே, அந்த லிங்கம் ஐயாவுடைய மனைவிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த ராணி அம்மாவுக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனதாக நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். அப்பா, இன்னைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய பழைய வஸ்திரங்கள் அகற்றப்பட்டு புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அந்த வீட்டில் அவர்களுக்கு அறிவித்து, இயேசுவே அந்த வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தின் கிரியைகள் ஒழிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகம் பெறவும். வருகிற வாரத்தில் அந்த ஐயா சொன்ன மாதிரி நானும் என்னுடைய மனைவியும் நடந்தே இந்த இடத்துக்கு வருவேன்னு சொன்னாங்கப்பா. அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்து ஒரு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வியாதிகளையும் கர்த்தர் நீக்குவீராக. எந்தெந்த பிள்ளைகள், பெற்றோர்களுடைய பிள்ளைகள், பெற்றோர் எந்த பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காதனால் ஏங்கி ஏங்கி தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்களை குறைத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நிர்பாக்கியமான பெற்றோர்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எவ்வளோ வேதனை ஆண்டவரே, எவ்வளவு துயரம் ஆண்டவரே. இதெல்லாம் உடைந்து போய் எத்தனையோ பேர் எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்களப்பா. எத்தனை பேர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு விடுதலை இன்று வரை கிடைக்காமல் படுத்த படக்கிய இருட்டாரிலே வீட்டுக்குள்ளே கிடக்கிறாங்களே ஆண்டவரே. அருமையான சகோதரியே, அருமையான சகோதரியே, இடுப்பு வலியினால் பாதிக்கப்பட்டு, முதுகெலும்பு வலியினால் பாதிக்கப்பட்டு செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற சகோதரியே, இயேசு இன்று உங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி என கர்த்தர், உன் சகல வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன். நீ இப்பொழுது இருப்பதை போலல்ல, இனி நீ 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை பலப்படுத்தி திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேன்சர் வியாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால் கிட்னி வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தில் இரத்தத்தில் இருக்கிற பிரஷர், சுகர் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எலும்பு வியாதிகள் இப்பொழுது சரியாகட்டும். நடக்க சொல்லி பலன் கொடுங்க ஆண்டவரே. உமை நாங்கள் துதிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
சுக பிரசவத்தை பிள்ளைகளுக்கு கட்டளிடுவீராக. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் பிறக்கட்டும் அப்பா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் பிறக்கட்டும். இந்த பவானி நகர் பகுதியில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் இயேசுவின் இரட்சிப்பின் வஸ்திரங்கள் வீசப்படுவதாக, எரியப்படுவதாக. நாங்கள் உம்முடையவர்கள் ஆனது போல அவர்களும் உம்முடையவர்கள் ஆவார்களாக. ஆசீர்வதியும். இந்த மழை காலத்திலே வீடுகளுக்குள்ளே தண்ணீர் வராதபடி, நோய்கள் வராதபடி, வாதைகள் வராதபடி ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும் அப்பா. மழை நீரானது தேங்கி நிற்காமல் அது போவதற்கேற்ற போக்கினை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுங்கப்பா. மழை போதுமான மழையை ஆண்டவர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. உயிர் சேதம், பயிர் சேதம், வீடுகள் சேதம், சாலைகள் சேதம், பாலங்கள் சேதம், வாகனங்கள் சேதம், விபத்துகளினால் உயிர் சேதங்கள் வராதபடி ஆண்டவரே நீரே ஒவ்வொரு ஜீவனையும் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.